யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நின்ற வண்ணமாக 2 வசனத்தை வாசிக்க போறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் இறுதி பகுதி, பக்கம் 564, பழைய ஏற்பாட்டில் 564, பேட்ச் நம்பர் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல 564, 564, அதிகாரம் 19, வசனம் 11. அவனுடைய இறுதி பகுதி, கடைசி பகுதியையும் அதை தொடர்ந்து 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, வாசிப்போம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். 17, 20, 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லிட்டு உட்காருங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னால் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை தகப்பன்னவர். எல்லாரும் விசுவாசத்தோடு நம்புவே இறுதி வரை, இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே, என்னாலும் யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. அல்லேலூயா. ஆண்டவர் யூதா தேசத்துக்கு அவன் தகப்பன் மரித்த உடனே அவன் ஸ்தானத்தில் யோசபாத்தை தேவன் ராஜாவாக்கினான். அவன் தகப்பன் ஆசா நல்ல ஓட்டம் ஓடினான். இப்போ நான் லைஃப் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனோம்னா அது வேற ஒரு சப்ஜெக்ட், வேற ஒரு ஆங்கிள், வேற ஒரு ட்ரூத் அதில் வரும். அதில் அதுக்குள்ளே இன்னொரு நாள் போவோம். ஆசா நல்ல ஓட்டம் ஓடி, ஆனால் இறுதியில் சில தடுமாற்றம் அவனுக்கு வந்துச்சு. அவன் ஓட்டம் முடிஞ்சிச்சு. ஆசா மரித்த உடனே அவன் மகன் யோசபாத், அவனை கர்த்தர் என்ன பண்ணார்னா யூதா தேசத்துக்கு, மொத்த இஸ்ரவேல் தேசம் அல்ல, சொல்லுங்க என்ன தேசம்? யூதா, 2 கோத்திரம். யூதாவுக்கு கர்த்தர் அவனை யோசபாத்தை ராஜாவாய் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆவிக்குரிய எழுப்புதல் வந்து
யோசபாத்தினுடைய நாட்களில் அந்த யூதா தேசத்தில் ரொம்ப பயங்கரமாக தீயை போல கொழுந்து விட்டு எரிந்தது. அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண உடனே அவன் புரிந்து கொண்டான், கர்த்தர் என்னை எதுக்காக இந்த ராஜா என்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாரோ, நான் சாப்பிட்டுட்டு நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு மட்டுமல்ல, என்னை இந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தின கர்த்தருடைய காரியத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவன் தேவ காரியத்தில் தன் முழு கவனத்தையும் செலுத்தினான். ஆண்டவருக்குரிய காரியத்தில் தீவிரமாக செயல்பட்டு சபைகள் கூடி வரவும், வேதம் போதிக்கப்படவும், ஜபங்கள் அங்கே ஏறெடுக்கப்படவும், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள் அவன் நாட்களிலே யூதா தேசத்தில் தீவிரமாயின. நமக்கு முன்னால உள்ள முற்பிதாக்கள் நல்லா தான் ஓடினாங்க, யாரும் குறைஞ்சு ஓடலை. நமக்கு முன்னால உள்ள பரிசுத்தவான்கள் யாரும் குறைஞ்சு போய் அதை விட நம்ம பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. என்ன பொறுத்தவரை அவங்க நல்லா தான் ஓடுனாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வாரேன்னா, நம்ம காலத்தில் ஒரு தீ நம்ம மூலம் நம்ம பகுதியில் பற்றி எரிய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. யோசபாத் அவனுக்கு கிடைச்ச உயர்வை பயன்படுத்தி கர்த்தர் காரியத்தில் அவன் கவனம் செலுத்தினான். உங்களுக்கு கிடைச்ச ஸ்டேட் கவர்மெண்ட் பொசிஷனோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொசிஷனோ, ஒரு பிரைவேட் கம்பெனியினுடைய ஒரு அதிகாரியோ அல்லது சொந்த தொழில் வருமான பிஸ்னஸோ, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் நாட்களில் கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஒரு தீ பொறி உங்கள் மூலம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கடந்து வரணும். உங்களை பார்த்து 4 பேர் ஜெபம் பண்ணணும், உங்களை பார்த்து 4 பேர் பைபிள் படிக்கணும், உங்களை பார்த்து 4 பேர் ஊழியம் செய்யணும். இந்த ஆவிக்குரிய ரீதியில் ஒரு 4 பேருக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருந்தா நீங்க வாழ்ந்ததுக்கான அர்த்தம் உண்டு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன ரீதியில்? ஆவிக்குரிய ரீதியில், கர்த்தருக்குரிய காரியத்தில். நீங்க எத்தனை வருஷம் இந்த பூமியில நீங்கள் நானும் வாழ்ந்தாலும் ஆண்டவர் காரியத்தில் ஒரு 4 பேர் என்ன பார்த்து ஆண்டவருக்குள்ள வந்து ஜெபிச்சு வசனத்தை கேட்டு இந்த மாதிரி ஆவிக்குரிய பயம் அடைஞ்சிருப்பாங்கன்னா உங்களை அந்த பூமியில கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த மாதிரி உமக்கு பயம் இல்லாம நாங்க யாரும் இருக்கக்கூடாது. உமக்கு பிரயோஜனப்படாம எங்களை பார்த்து பூமிக்கு பாரமா நாங்க இருக்கக்கூடாது. அநேகர் பாரத்தை நீக்குகிற ஒரு சுமை கல்லா நாங்க மாறணும். அல்லேலூயா. வாரீங்க, ஒரு அம்மா தலைவலிங்குது, ஜோம் நினைப்போம். இன்னொரு அம்மா வயிறு வலிங்குது, ஜோம். இன்னொரு அம்மா கீழ்ப்படிய மாட்டுக்கான்றது, ஜோம் நினைப்போம். இன்னொரு அம்மா கடன் பிரச்சனைங்கிறது, ஜோம் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோடு போகிறாங்க. எல்லாத்தையும் எங்கே இறக்கி வைக்கிறாங்க? எங்கள் மேலே. நாங்கள் கொண்டு போய் அவற்றை இறக்கி வைக்கிறோம். இப்படி ஒரு சுமை தாங்கி, நம்முடைய சுமை தாங்கி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 4 பேருக்கு நல்ல நம்மளை இப்போ நான் சொல்லுவேன், அதாவது நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது போயிட்டானே அப்படி, அதாவது நல்ல வேலை போயிட்டான்னு நினைக்கக்கூடாது. யாரும் நம்மளுடைய மரணம் பரலோகத்துக்கு ஆதாயத்தையும் பூலோகத்துக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்த வேண்டும். சொல்லுங்க, நம்மளுடைய முடிவு மரணம் என்பது பரலோகத்துக்கு எதை கொண்டு வரணும்? ஆதாயத்தையும். பூலோகத்துக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எதை கொண்டு வரணும்? நஷ்டத்தை கொண்டு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். நல்ல வேலை போயிட்டாயா நினைக்கக்கூடாது. சில குடும்பத்தில் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், சில குடும்பத்தில் அவங்க இருக்கிறத விட போன அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உண்டு. அவங்க இருக்கிறது தான் குடும்பத்துக்கு சுமையாக இருக்கும், பாரமாக இருக்கும். எதுக்கு அவங்கள ஜீவனோடு என்ன பண்ணாலும் உன்னை ஜீவனோடு கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, அதையாவது உணர்ந்து அதை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் புரிந்து விட வேண்டியதை விட்டுட்டு வச்ச கர்த்தருக்கு உண்மையாகவும் நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு சில நன்மைகளை செய்யக்கூடிய அளவுக்கு வாழ்ந்துட்டு போக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராம். இந்த யோசபாத் அவனுடைய எழுப்புதல் நாட்களில் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி நியாயம் விசாரிக்கிற ஆட்களை நியமிச்சான். ஒவ்வொரு பட்டணத்துக்கும் நியாயாதிபதிகளை கொண்டு வந்து நியமிச்சான். அவங்க தான் வழக்குகளை விசாரிக்கணும். இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு பாருங்க, மாவட்ட நீதிமன்றம், மாவட்ட நீதிபதிகள், அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீதி நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வச்சான். அந்த எழுப்புதல் நாட்களில் எல்லா நியாயாதிபதிகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினான். எல்லாம், அதாவது புரிகிற மாதிரி சொன்னால், ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எல்லாரையும் அழைச்சி ஒரு மீட்டிங் நடத்துகிறான். அவங்களுக்கு சில கவுன்சிலிங் கொடுக்குறான்.
அப்ப அவன் சொல்றான், எப்பா உங்களிடத்துல வருகிற வழக்குகளை நீங்க விசாரித்து நியாயம் கொடுக்கும் பொழுது முகதாட்சணியம் பார்க்க கூடாது. கர்த்தருக்கு பயந்து உத்தம இருதயத்தோடு நீங்க நியாயம் விசாரிக்கணும். அப்படி செய்வீங்கன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், யாருக்கும் பயப்பட வேண்டாம், அரசியல்வாதிக்கு பயப்பட வேண்டாம், அரசாங்கத்துக்கு எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கனப்படுத்தணும், ஆனா யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ உத்தமனா இருந்தா, நீ உண்மை உள்ளவனா இருந்தா, உண்மை உள்ளவனா இருந்தா, மடியில கனம் இல்லை என்றா, வழியில உனக்கு பயம் இல்லை, கை சுத்தமா இருக்குமானா அவனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். கை சுத்தமா இருக்கணும், இப்படி இருக்கணும், யார்ட்டையும் இப்படி கையை காட்டுற மாதிரி இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. கை சுத்தம்னா நமக்கு என்ன இருக்கு, அது யாருக்கு குறிச்சோம் பயம் இருக்கா? நான் எவனுக்கு பயப்படணும்? ஒன்று கர்த்தருக்கு பயப்படுறேன், ரெண்டாவது இந்த பூமியில் உள்ள அரசாங்கத்துக்கு சட்டத்துக்கு நான் என்ன செய்கிறேன், உட்பட்டு நடக்கிறேன், வரி கேட்டுறேன், எல்லாமே நான் கேட்டுறேன். நான் எதுக்கு பயப்படணும்? நான் ஒரு டேக்ஸ் பயராக இருந்தால் நான் எதுக்கு அரசாங்கத்துக்கு இன்கம் டேக்ஸ் நான் பயப்படணும்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உண்மை உள்ள தேவ பிள்ளைக்கு எவரும் வர வேண்டாம், இந்த தேவன் அவனுக்கு துணையா இருப்பார். அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணி அனுப்புறாரு யோசபாத். எல்லாரையும் தைரியப்படுத்துறாரு, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, திட்ட மனதா இருந்து காரியத்தை நடத்துங்க, பயப்படாதீங்க அப்படின்னு அவர்களுக்கு சொல்லிட்டு அனுப்புறாரு. மறுநாளே யோசபாத் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். நீங்க 4 பேரை தைரியப்படுத்திட்டு வீட்டுக்கு போவீங்க, உங்க தைரியம் அற்று போகக்கூடிய சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பிறருக்கு நீங்க எதை போதிக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு நடக்கும். ஏன் நடக்குன்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் முன்னால யோசபாத்து உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு நீ சொல்லிட்டு வந்தேல்ல, அதை உன் வாழ்க்கையை நான் நிரூபிச்சு காமிக்கணும். உனக்கு நான் துணையா இருப்பதை நான் நிரூபிச்சு காமிக்கணும். பிறரை நீங்க தைரியப்படுத்தின பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இருக்கு பாருங்க, அதை உங்க வாழ்க்கையில தேவன் நிரூபிச்சு காண்பிப்பாரு. கவலைப்படாதீங்க, உங்க கடன் அடைக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கும், ஆனா அதை வச்சுக்கிட்டு 4 பேரை நீங்க தைரியப்படுத்திடுவீங்க. அந்த வார்த்தை நிமித்தம் வெக்கப்பட்டு போக தேவன் விட மாட்டாரு. அதை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னா, நீங்க அவனுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து கடன் அடைக்க உதவி செய்ய போறது இல்லை. ஆனா ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசம், அவனும் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் இதை சொல்றீங்க. அவர் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதை சொன்னீங்களோ அது நிமித்தம் நீங்க வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு. அதை உங்களுக்கு தேவன் நிரூபிச்சு காண்பிப்பாரு. யோசபாத் எல்லாருக்கும் சொல்றான், உத்தமனுக்கு துணை. ஆண்டவர் பார்த்தாரு, முதல்ல இதை நான் உனக்கு நிரூபிச்சு காமிப்பேன், உனக்கு நான் துணையா இருப்பதை நான் நிரூபிச்சு காமிப்பேன் யோசபாத்தே. அடுத்த அதிகாரம் 20 அதிகாரத்துல இவனுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் ஒன்று கூடி வராங்க. எந்தெந்த ராஜாக்கள் பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து அம்மோன், மோவாபியர், அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசம், இந்த 3 கூட்டமும் யோசபாத்துக்கு விரோதமாக மாறாங்க. யோசபாத் பயப்படுறான், கஷ்டமா தான் இருக்கும். எல்லாரையும் நான் தைரியப்படுத்தினேன், எல்லாரையும் நான் தைரியப்படுத்தினேன், ஆனா வீட்டுக்குள்ள போன நானே பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை, நானே சோர்ந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? பிறருக்கு நான் தைரியம் ஊட்டுறேன், போன்ல பேசுறவங்களுக்கு நான் தைரியம் ஊட்டுறேன், ஆனா கதவை பூட்டி உள்ள போய் அறைக்குள்ள போனா எனக்கு ஏகப்பட்ட பயம். என் காரியம் என்ன ஆகுமோ, என் நிலைமை என்ன ஆகுமோ, ஐயோ மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருந்திருக்கான, இப்போ என் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்க. தேவ பிள்ளையே, நீ ரூமுக்கு வெளியில நீ என்ன அறிக்கை இட்டையோ அந்த வார்த்தையை நீ நினைச்சுக்கோ, வெக்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டாரு. அதை உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கர்த்தர் நிரூபிச்சு காண்பிப்பாரு.
அதுக்கப்புறம் தான் நீ யாருக்கு சொன்னையோ அவங்களுக்கு ஆண்டவரை காமிப்பார். இதே நிலைமை தான் யோசபாத்துக்கு. பெரிய பயம், பயப்படக்கூடிய சூழ்நிலை. ஏன் பயப்படுறாங்கன்னா சமாளிக்க முடியாத பிரச்சனை. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவனுடைய பலத்துக்கோ அவனுடைய அனுபவத்துக்கோ அவனுடைய திறமைக்கும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட பிரச்சனை வருது. சமாளிக்கவே முடியாது. இந்த நிலைமையில ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். அப்படியே 4வது வசனம் பாருங்க. யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் சகாயம் தேட. இப்ப சொல்லுங்க, நமக்கான சகாயம் எங்கதான் இருக்கு? சகாயன் பேர் வச்சிருப்பாங்க, அவங்கிட்ட கூட நமக்கு சகாயம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இந்த சபையார் எல்லாருக்கும் சகாயம் எங்க இருக்கு? அங்கதான் கூடணும். சரியா? வேற எங்கேயும் ஓடக்கூடாது. ஏன் நமக்கு காயம் வருதுன்னா, நம்ம சகாயத்தை காயப்படுத்துறவங்கிட்ட தேடுறதுனால. மனுஷனிடத்துல நீங்க உங்க சகாயத்தை தேடினா அவங்ககிட்ட சகாயம் வராது. சாவை கட் பண்ணிருங்க, காயம்தான் வரும். இந்த காயம் மாறணும்னா சகாயரை தேடணும். சகாயரை தேடுனா என் காயம் மாறும். அல்லேலூயா. என்னுடைய சகாயம் நீங்க தான்ப்பா. மகிமை பொருந்திய பட்டயம் நீங்க தான்ப்பா. 2 கரத்தையும் உயர்த்தி எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கிறேன். ஏன் சகாயம் நீங்க தான். நாயே கலங்கணும் என் நாயன் நாயே கலங்க என் சகாயர் இருக்க. அல்லேலூயா. இங்க பாருங்களேன், கூடினார்கள். அதுல போட்டிருக்கா என்ன செஞ்சாங்கன்னு? கூடினார்கள். அதாவது நமக்கு எதிராக அவர்கள் கூடும்போது நம்ம எல்லாரும் அவர் சமூகத்தில் கூடணும். இவர்களுக்கு எதிராக எல்லாரும் கூடுறாங்க அங்க. இதை கேள்விப்பட்ட உடனே இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடுனாங்க. உடனே நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது, அவனை மாதிரியே ஆயுதத்தை தீட்டுறதுக்கு கூடிடக்கூடாது. உலகத்தான் சொல்லுவான், கத்திய உன் புத்திய. நான் சொல்றேன், கத்தியும் தீட்டாத, புத்திய தீட்டினதும் போதும், பக்திய தீட்டு. ஆண்டு ஒரு பாதத்தில் ஓடிவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் 2 வார்த்தை பேசினா நீ 4 வார்த்தை பேசாத, ஒரு வார்த்தையும் பேசாத. அவர்கள் உனக்கு விரோதமாய் கூடும் பொழுது நீ கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வா. உங்க குடும்பம் தேவனுடைய சமூகத்துக்கு கூடி வாங்க. அதைத்தான் செஞ்சான். எல்லாரும் விரோதமா கூடினால இவனும் படைகளை திரட்டி உடனே யுத்த களத்தில் இறங்கி போக முடியும், போகல. ஆனா எங்க கூடினாங்க? கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னை புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளையே, நமக்கான தீர்வு தேவனுடைய பாதத்தில் மட்டும்தான் உண்டு. சரி, உள்ள போவோம், சத்தியத்துக்குள்ள போவோம். இப்படி கூடி வந்த உடனே ஆண்டவர் இறங்கி உடனே செயல்படலை. முதல்ல வார்த்தையை அனுப்புறார். எப்போதுமே கர்த்தர் முதல்ல வார்த்தையை மட்டும்தான் அனுப்புவார். உலக சிருஷ்டிப்பிலிருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் அர்த்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் செயல் வடிவில் கொண்டு வருவதற்கு முன்பதாக, உருவத்தின் வடிவில் கொண்டு வருவதற்கு முன்பதாக, அவர் ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு முன்பதாக முதல்ல வார்த்தையை ஆண்டவர் அனுப்புவார். வார்த்தை வந்தா அது கூட ஆண்டவர் வரப்போறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வருஷம், கடந்த வருஷத்துல உங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா வார்த்தை வந்திருக்கா? உங்க குடும்பத்தை குறித்த வார்த்தை வந்திருக்கா? உங்க பிரச்சனைகளுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? அவர் கூடயே வரப்போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க காதுல எதுவுமே ஒலிக்க கூடாது. ஒன்னே ஒண்ணுதான் ஒலிக்கணும். இயேசு சொன்ன சொல்லு மட்டுமே உங்க காதுல ஒலித்து கொண்டே இருக்கணும். அவர் சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து இடையில வந்து சொல்லுவாங்க, அம்மோன் புத்திரர் வந்துட்டாங்க. அவர் சொன்ன சொல்லு காதோ. மோவாபியர் வந்துட்டாங்க. இப்போ வந்து சேயில் மலை தேசம் வந்திருக்க. அவர் சொல்ல சொல்லு
டாக்டர் சொல்லுவாரு, ஐயோ இது முடியாது. அவர் சொன்ன சொல்லுக்காக நான் உன்னை குணமாக்குவேன். நீ வாங்கம்மா, நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பேன். இடையில எவர் என்ன சொன்னாலும் எந்த சொல்லும் என் காதுக்குள்ள போகாது. அவர் சொன்ன சொல்லுக்காக இப்போ அதாவதுங்க, இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. எவீர் ஆண்டவற்றை வரான். சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம், நான் மேலோட்டமா சொல்லியிருந்தேன். எவீர் ஆண்டவற்றை நிற்கிறான். ஆண்டவரே மரண அவஸ்தையா இருக்கா, குணமாக்குங்க. கர்த்தர் ஓகே நான் வாரேன், சுகமாக்குறேன். கூட நடந்து வாராரு. இப்ப அவர் கூட நடந்து வாராருனாலே என்ன அர்த்தம்? என் மகளை அவர் வந்தாருன்னா அடக்க ஆராதனை நடத்த மாட்டாரு. சொல்லட்டுமா, இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஒரு அடக்க ஆராதனை கூட நடத்தவே இல்லை. அடக்கத்துக்கு போனவனையும் கர்த்தர் ஜீவனோடு எழுப்பினாரு. அதுதான் எழுப்புதல் நாட்கள் எங்க நாட்கள்ல வேணும். ஆண்டவரை அவர் ஊழியத்தில் ஒரு ஃபியூனல் சர்வீஸ் கூட போகவே இல்லை. அவனுக்கு வேலையில்லாம ஆக்கிட்டாரு. அப்போ அவர் என் கூட வாராருனாலே மரணத்தை நோக்கி போகிறவ மறுபடியும் அவ உயிர்ப்பிக்கப்படுவா, அவ சுகமாக்கப்படுவா, அவ எழும்புவாங்கிறது உறுதி. அப்ப இதுக்கு முதல்ல ஆண்டவர் அவன்கிட்ட என்ன அனுப்புனார் நான் சொல்றேன். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உள்ள வாரான். அவன் சுகமாக்கிட்டு போக மாட்டேங்க, அவன் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் நம்ம கேஸ் இல்லை, எப்படி போவா? வந்தம்மா, கத்தர் சுகமாக்கினா கத்தருக்கு தோத்திரம் போட்டு போகணும். இருந்தேன், வந்தேன், போனேன், வந்தேன், உட்காந்தேன், ஆனா ஊனா உட்காட வரைக்கும் எடுக்கக்கூடாது சப்ஜெக்ட். அவன் பாவம் அவன் கதையை சொல்லிட்டு இருக்கா. உடனே அதுக்குள்ள இன்னொரு செய்தி வருது, இழுத்துக்கிட்டு இருந்தவன் போயிட்டான்ப்பா அப்படின்னு. இழுத்துக்கிட்டு இருந்தவ போயிட்டா. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவங்ககிட்ட இருந்து எதிர்மறையான செய்தி வந்த உடனே, போயிட்டான்னு சொன்ன உடனே எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இயேசு அமைதியா இல்லை. உடனே சொல்லுவாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவ இன்னும் செத்து சரீரமத்தான் அங்க கிடக்கா. இயேசு இன்னும் அங்க வரல, அவளை இன்னும் குணமாக்கல. அதற்கு முன்பதாக அவர் வார்த்தையை அனுப்பினாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. இந்த ஆராதனையில எந்த சூழ்நிலை இருக்கு எனக்கு தெரியாது. உன் காரியம் மறிச்சு போயிருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம், நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். ஆனா இன்னும் பிரச்சனையாவே இருக்கு. கர்த்தர் இன்னும் அங்க வரல, உன் காரியத்தை சரி பண்ணல. ஆனா அதுக்கு முன்னால அவர் ஒரே ஒரு காரியம், வார்த்தை அனுப்புகிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. வார்த்தையை பிடிச்சுக்கோ. வார்த்தையை பிடிச்சுக்கோ. வார்த்தையை பிடிச்சுக்கோ. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. பிடிச்சுக்கிட்டான். இடையில வர்றவங்களாம் PhD முடிச்சவங்க எப்பயுமே அறிவு சார்ந்த விதமா பேசுவாங்க. எப்பயுமே அறிவு சார்ந்த. அப்புறம் எவீரு சொல்லிட்டுமா, நானு எங்க சொந்த பந்தத்துக்கலாம் அந்த வார்த்தையெல்லாம் காதல விழும். அப்புறம் குளிதோட்ட சொல்லிட்டுமா, இவன் எதுவுமே காதல வாங்கல, ஒன்னே ஒண்ணுதான் காதல விழுந்துச்சு. அவர் சொன்ன சொல் காதோரமா இப்போ பயப்படாத, அவர் சொன்ன சொல்லு விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்போ உங்களை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு கர்த்தர் ஏற்கனவே ஒரு காரியத்தை பேசின பிற்பாடு எவர் என்ன சொன்னாலும் முடியாது, முடிஞ்சு போச்சு, வாய்ப்பில்லை, என்ன சொன்னாலும் அதை காதுக்குள்ள வாங்காதீங்க. அதுக்கு பேரிகேட்டை போட்டு நிறுத்துங்க. உங்களுக்குள்ள ரிங்காரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இயேசு சொன்ன சொல்லு திரும்ப கட்டுவேன், திரும்ப உயிர்ப்பிப்பேன், மறுபடியும் மலர்ந்து வருவார், லீபனோனை போல வேரூன்றி நிற்பார். ஆமென் சொல்றீங்களா? லீலி புஷ்பத்தை போல மலர்ந்து வருவார். டாக்டர் சொல்றாரு பட்டு போச்சு, கர்த்தர் சொல்றாரு மலர்ந்து வருவேன். அது போக கூடாது, கர்த்தர் வார்த்தை உள்ள வரணும். புரியுதா? அல்லேலூயா. இப்ப யோசபாத்துக்கு ஆண்டவர் வார்த்தை அனுப்புனாரு. யகாசியேல் அபிஷேகம் பண்ணி எழுப்புறாரு. யகாசியேலை எழுப்பி, யோசபாத்துக்கு எதிரி இன்னும் எதிரியாவே இருக்கான்.
அவன் இன்னும் எக்காலம் ஊதிக்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கான், எதிரி அப்படியே தான் இருக்கான், பிரச்சனை முடியல. ஆனா கர்த்தர் இன்னும் இறங்கி செயல்படல. அதற்கு முன்பு ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி ஆண்டவர் பேசுறாரு யோசபாத்தோட. 17ஆம் வசனம் வாசி. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். அவர் சொன்ன சொல்லுக்காக யோசபாத்து இதை பிடிச்சுக்கிட்டாரு. எதை பிடிச்சுக்கிட்டாரு? இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு. 15ல கடைசி வார்த்தையை பாருங்களேன். 15ல கடைசி வார்த்தை பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நிமிர்ந்து பாருங்க ஒரு நிமிஷம். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பது உண்மைன்னா, இங்க யோசபாத்துக்கு தேவன் துணை நின்றாரா? யோசபாத்துக்கு துணை செய்த தேவன், யோசபாத்துக்கு துணை செய்த தேவன், எனக்கு துணை செய்கிற தேவன். கர்த்தர் உனக்கு துணை செய்வார்னா, எப்பா உன் பிரச்சனை அது உன்னுடையதல்ல, அது என்னுடையதுன்றார். நாலா பக்கம் நெருக்கப்பட்டு ஆளாளுக்கு வாயில போட்டு மெல்லக்கூடிய அளவுக்கு உன் காரியத்தை அவங்க மென்னு தின்றாங்களா? சமாளிக்க முடியாத பிரச்சனையின் ஊடாக ஊடுருவி போற தேவ பிள்ளையே, வசனத்தை சொல்லுங்க, என் கூட விருப்பம் இருந்தா சொல்லுங்க. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, தேவனுடையது. இப்படி சொல்லுங்க. தேவன் எனக்கு துணை செய்வதினால் என் யுத்தம் என்னுடையதல்ல, தேவனுடையது. என்னுடைய பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை வந்த பிள்ளைங்க சேர்ந்து சொல்லுங்க. என்னுடைய பிரச்சனை, என் குடும்பத்துடைய பிரச்சனை என்னுடையது அல்ல, தேவனுடையது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சில இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நீ யுத்தத்துக்கு போ, உனக்கு நான் ஜெயத்தை. அப்ப அவங்க போய் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாரு. அப்ப அங்க வந்து யுத்தம் அவர்களுடையது, ஜெயம் தேவனுடையது. ஆனா இங்க யுத்தம் மட்டும் இல்ல, ஜெயம் மட்டும் இல்ல, யுத்தமே ஏன் யுத்தம்ன்றாரு. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் துணை நிற்கிற யோசபாத்து கர்த்தர் சொல்றாருன்னா, ஏப்பா ஜெயம் மட்டுமல்ல, யுத்தமே என்னுடையதுதான். யுத்தமே என்னுடையது, ஜெயமே என்னுடையது. நான் சொல்றேன், என்னுடைய பிரச்சனை தேவனுடையது, அவருடைய ஜெயம் என்னுடையது. இதை குறித்து டீட்டெயில் நான் அடுத்த வாரம் சொல்றேன். சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 17ல அங்க ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுக்கணும், ஒரு வார்த்தையை மட்டும் எடுக்கணும். 17ல சொல்றாரு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பை சொல்லுங்க, ரட்சிப்பை பாருங்கள். இன்னொரு முறை ரட்சிப்பை பாருங்கள். தேவன் யாருக்கு துணை நிற்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி பார்க்க வைப்பாரு, பார்க்கும்படியான காரியத்தை செய்வாரு. உங்களை, என்னை, இந்த ஊழியத்தையும் கர்த்தர் பார்க்க வைப்பாரு. நீ நின்னு பாரு, நீ பார்ப்ப. கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். So stand still and see these great things. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பாய். ஆண்டவர் எனக்கு துணை நிற்பதனால, சொல்லுவோமா, கர்த்தர் எனக்கு துணை நிற்பதனால் சில காரியத்தை பார்க்க வைப்பாரு, பார்க்க வைப்பாரு. எதை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சையோ அதை பார்க்க வைப்பாரு, அதை பார்க்க வைப்பாரு. உன் பிள்ளைக்கு கல்யாண மேடையில உட்கார வைக்கிறத பார்க்க வைப்பாரு. உன் பிள்ளை சமாதானத்தோடு இருப்பதை பார்க்க வைப்பாரு. கடன் அடைச்சு கடன் கொடுக்கிறத பார்க்க வைப்பாரு. கீழாகாமல் மேலாக்குறத கர்த்தர் பார்க்க வைப்பாரு. நிந்தைய சுமந்த நீ தேவனுடைய நன்மையை சுமக்கிறத பார்க்க வைப்பாரு. பட்டு போன காரியத்தை துளிர்விட செய்து படர வைப்பதை பார்க்க வைப்பாரு.
மடிந்து மண்ணோடு போனதை உயிர்ப்பித்து செயல்பட வைப்பதை பார்க்க வைப்பாரு. ஓடி ஒளிஞ்ச உன் வாழ்க்கையில உன்னை பார்த்த அநேகர் ஓடி போகிறத கர்த்தர் பார்க்க வைப்பாரு. இந்த ஊரை விட்டு போகணும்னு தீர்மானம் பண்ண உன் வாழ்க்கைய இதே ஊர்ல வேற ஊன்ற பண்ணி கனி கொடுக்க வைப்பத பார்க்க வைப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். எனக்கு நீங்க துணை நிற்பதனால சில காரியத்தை என்ன பார்க்க வைப்பீங்க, பார்க்க வைப்பார். எதெல்லாம் பார்க்க வைப்பார் அப்படின்னு ஒரு 1-2 நான் உங்களுக்கு சொல்றேன். 1-2 நான் சொல்றேன். எதை ஆண்டவர் பார்க்க வைப்பார், எதை பார்க்க வைப்பார்னா இந்த 11 வசனத்தை வாசிமா. இது 20-11 வாசி. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மை தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். ஆண்டவர் தம் ஜனத்துக்கு எதை பார்க்க வைப்பார்னா, இவர்களுக்கு எதை பார்க்க வச்சார்னா, அவனிங்க அங்க ஒரு வார்த்தை இருக்கு, நன்மைக்கு தீமையை சரி கட்டி. இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது இந்த 3 பேர் எதிர்த்து வந்திருக்கிறாங்க பாருங்க. யார் யாருன்னு சொன்னேன்? அம்மோன், மோவாபியர், சேயீர் மலை. அது ஏதோம் தான். சேயீர்ங்க வேற யாரும் இல்லை, ஏதோம் ஏசாவுடைய சந்ததி தான். இப்போ இவங்களுக்கு வர்ற வழியில கர்த்தர் வந்து இவங்க தேசத்தின் ஊடாக போய் இவங்களோட யுத்தம் பண்ணி இவங்களை அழிக்க வேண்டாம், கடந்து போங்க, வேற ஒரு பாதையில போங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது இந்த 3 கூட்டத்துக்குமே அவங்க நன்மை செஞ்சாங்க. அவங்களோட யுத்தம் பண்ணலை, அவங்கள அழிக்கலை, அவங்கள விட்டு வச்சாங்க. அப்போ நன்மை தானே செஞ்சிருக்காங்க. நன்மை செய்தவனுக்கு பதிலுக்கு என்னதான் செய்யணும்? நன்மை தான் செய்யணும். ஆனா இவங்க என்ன செஞ்ச? நன்மை செய்தவர்களுக்கு என்ன செய்யறாங்க? இப்போ தீமை செய்யறாங்க. தேவ பிள்ளையே, நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்யறான் பாத்தீங்களா? கர்த்தர் எதை பார்க்க வைப்பாருன்னா, அவனுக்கு கர்த்தர் சரி கட்டுவதை உன் கண்ணு பார்க்க வைப்பார். தீமை செய்தவனுக்கு உரிய சரி கட்டுதலை நீ பார்ப்ப. நன்மைக்கு தீமை செஞ்சாம நீ நல்லதான் செஞ்ச, அவங்களுக்காக பிரயாசப்பட்ட, ஜெபம் பண்ண, உதவி செஞ்ச, கொடுத்த, முடிஞ்ச அளவுக்கு நன்மை தான் செஞ்சீங்க. உங்கள்கிட்ட நன்மையை வாங்கி கொண்டு உங்களுக்கே விரோதமா யாராவது தீமை செய்வாங்கன்னா நல்லா கவனிங்க. இங்க யோசபாத்துக்கு செஞ்சாங்க, இஸ்ரவேலருக்கு செஞ்சாங்க, நன்மை செய்து அவர்களுக்கு தீமை செய்தாங்க. கர்த்தர் சொன்னார், நன்மை செய்த ஏன் ஜனத்துக்கு தீமை செய்யறையா? யோசபாத்தை பார்த்து சொன்னாரு, அவனுக்கு சரி கட்டுறத நீ உன் கண்ணால பார்ப்ப, உன் கண்ணால பார்ப்ப. பார்த்தாங்களான்னா பார்த்தாங்க. 24 வசனத்தை வாசிங்க. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி இருக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற. மெதுவா நிறுத்தி முன்னோட போ. அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற. என்ன கிடக்கிற? விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். அதோட முடியல. அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு, ஒருவரும் தப்பவில்லை. கர்த்தர் உனக்காக நீதி சரி கட்டுகிறத உன் கண்ணு பார்க்க வைப்பார். நன்மையை வாங்கிட்டு துணிஞ்சு தீமை செய்யறாம்ல, அவனுக்கு நீதி சரி கட்டுதல் நடக்கும்னு கர்த்தர் சொல்றார். சங்கீதத்தின் புஸ்தகம் 59:10 வாசி. சங்கீதத்தின் புஸ்தகம் 59:10 வாசி. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும். நல்லா கவனிங்க. உனக்கு எதிராக துணிஞ்சு உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் தொழிலுக்கு விரோதமாக பல விதத்தில் உன்னை கீழே தள்ளணும், உன் குடும்பத்தை எழும்ப விடக்கூடாது, உன் தொழிலை இந்த ஊர்ல இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரோடு புடுங்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி சுத்தி திரிது பாரு. அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும், முடிவு கர்த்தருடைய கையில் இருக்குது.
ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா அவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை பார்க்க நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆனா உன் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதல உன்னை பார்க்க வைப்பாரு. தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை. சொல்லுங்க, நீதி சரி கட்டுதல். நீதி சரி கட்டுதல். என்ன சரி கட்டுதல்? நீதி சரி கட்டுதல். நீங்க பதிலுக்கு பதில் சரி கட்டாதீங்க, தேவன் நீதி சரி கட்ட விட்டுருங்க. நீங்க பதிலுக்கு பதில் சரி கட்டினீங்கன்னா, சரி அவனுக்கு பலன் இருக்கு போல, அவன் பார்த்து கொட்டுன்னு சொல்லி கர்த்தர் இன்னொரு வேலைக்கு போயிடுவார், அதை ஒன்றே கொடுத்துட்டு போயிடுவார். நீங்க பதிலுக்கு பதில் பேச வேண்டாம், நிந்தனை அனுபவிச்சுக்கோங்க, சிறுமையை வாங்கிக்கோங்க, கண்ணீரின் பாதையில உருவ நடந்துக்கோங்க. ஆனா கர்த்தர் உன்னை பார்க்க வைப்பார். உனக்கு எதை பார்க்க வைப்பார்னா, என் தேவன் என் சத்துருக்களுக்கு வருகிற நீதி சரி கட்டுதல நான் காணும்படி செய்வார். காணும்படி செய்வார். நீங்கள் காணும்படி செய்வார். இந்த சபை காணும்படி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பார்க்க வைப்பாரு. உன்னை சிறுமப்படுத்தினவங்க, உன்னை அடிமைப்படுத்தினவங்க, உன்னை ஆளுகை செய்ய நினைச்சவங்க, உன்னை விரட்ட நினைச்சவங்க, தேவன் நீதி சரி கட்டுதல உன்னை பார்க்கும்படி வைப்பாரு. பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள் ஒன்று சொல்லி முடிச்சிருந்தேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24 வாசி. 1 சாமுவேல் 10:24 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். எல்லாருக்கும் முன்னால சொல்றான், கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். பாருங்கள் பாருங்கள். போதும், இது போதும். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அவங்க கேட்டபடியே கர்த்தர் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். முதல் ராஜா யாரு? சவுலை ஏற்படுத்தினார். சவுலை கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலருக்கு அறிமுகப்படுத்தினார் சாமுவேல். எல்லாரும் பெருங்கூட்டம் சவுலை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு பேரு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. 27ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள். என்ன மக்கள்? பேலியாளின். சொல்லுங்க, என்ன மக்கள்? வாசிக்கும் போது எனக்கு சிரிப்பா வரும். எல்லா காலத்திலுமே பேலியாளின் மக்கள் இருக்காங்க. சவுளி நாட்கள்ல இருக்காங்க, தாவீது நாட்கள் இருந்தாங்க, இயேசுவின் நாட்கள் இருந்தாங்க, நம்ம நாட்கள் இருக்காங்க. பேலியாளின் மக்கள் என்ன சொல்றாங்க? இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனை என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. அவன் என்ன பண்ணாங்க? கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு, பண்ணிருக்காரு, கர்த்தர் பயன்படுத்துறாரு. ஆனா அவனை அசட்டை பண்ணது ஒரு கூட்டம். ஆண்டவர் உன் மேல கிருபை வச்சும் கூட மகளே, கர்த்தர் உன் மேல அபிஷேகம் வச்சும் கூட மகனே, ஆண்டவர் உன்னை கண்கூட பயன்படுத்தியும் கூட ஒரு கூட்டம் உன்னை அசட்டை பண்ணத்தான் செய்யும். ஒரு கூட்டம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது, ஒரு கூட்டம் உன்னை புறக்கணிக்கத்தான் செய்யும். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெரிஞ்சு உன்னை மரியாதை இல்லாம தான் கூப்பிடுவாங்க. உனக்கு மதிப்பு மரியாதை, உன் கூட பிறந்தவங்களுக்கு உன் அபிஷேகத்தினுடைய விலை தெரியாது, வேல்யூ தெரியாது. உன் சொந்த பந்த ரத்த உறவுகளுக்கு உன் மேல இருக்கிற தேவ அழைப்பு தெரியாது. ஒரு கூட்டம் உன்னை அசட்டை பண்ணும். ஆண்டவர் எனக்கு ஒரு தடவை கற்றுக் கொடுத்தாரு, ஏப்பா நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னா 2 விதமான அடையாளம் நீ பார்ப்ப. ஒன்று பாசிட்டிவான அடையாளத்தை நீ பார்ப்ப, 2 நெகட்டிவான அடையாளத்தை பார்ப்ப. பாசிட்டிவான அடையாளம் என்பது, நான் போகிற இடமெங்கும் எனக்கு வாசல்கள் திறக்கப்படும், நான் போகிற இடத்துல எனக்கு அனுகூலம் உண்டாகும், செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நிறைய பேர் என்னை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இது பாசிட்டிவான அடையாளம். இது கர்த்தர் அழைச்சிருக்கிறதற்கான ஒரு அடையாளம். இன்னொன்று சொன்னார், ஒரு கூட்டம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது, உன்னை புறக்கணிப்பாங்க, உன்னை அசட்டை பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எவனை நான் தெரிந்து கொள்றேனோ அவனைத்தான் உலகம் அசட்டை பண்ணும். அப்போ அதுவே நான் உன்னை தெரிந்து கொண்டதற்கான அடையாளம். நெகட்டிவ் அடையாளம் எடுத்துக்கோ.
உனக்கு பாடு வருதா, ஒத்தரை வருதா, உன்னை ரிஜெக்ட் பண்றாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டதற்கான அடையாளம் எனக்கு கிடைச்சிருச்சு. எங்க இயேசுவே பிதா பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால போகுது, ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமா இருந்தாங்களா இல்லையா? அப்ப இயேசு எப்படி பார்த்தாருன்னா, ஏற்றுக்கொண்டதை பாசிட்டிவான அடையாளமாக, புறக்கணிச்சதை நெகட்டிவான அடையாளமா எடுத்துக்கொண்டார். உங்களை வாழ்த்துகிறவனும் உங்களுக்கு அடையாளம் தான், உங்களை தூசிக்கிறவனும் என் மேல அழைப்பு இருப்பதற்கான அடையாளம் தான், உங்க மேல கிருபை இருப்பதற்கான அடையாளம் தான். அப்ப இவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்த உடனே ஆண்டவர் அடுத்த அதிகாரம், வீட்டை வாசிக்கோங்க, அடுத்த அதிகாரத்தில் ஒரு யுத்தம் வருது. ஒரு யுத்தம் வந்த உடனே இப்போ எல்லாருக்குமே பயம். என்ன தெரியுமா? ஐயோ, எதிரி நம்மளை ஜெயிக்க போறாங்கள, தோற்று போகும்போல, எதிரிகள் எல்லாருக்கும் எதிரிக்கு பயப்படுறாங்க. இப்போ இஸ்ரவேல் மக்கள் எல்லாம், மொத்த இஸ்ரவேல் மக்களும் கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? அந்த யுத்தத்தில் சவுலை அபிஷேகம் பண்ணாரு, சவுலுக்கு கிருபை தந்தாரு, சவுலை லீடராக, தலைவனாக தேவன் முன்னால கொண்டு வந்தாரு. அவன் முன்னால போன உடனே யுத்தத்தில் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும்ல, மொத்த இஸ்ரவேல் தேசமும் அவனுக்கு பின்னால போச்சு. பின்னால போன உடனே சவுலை கொண்டு யுத்தத்தில் தேவன் பெரிய ஜெயத்தை கொடுத்த உடனே மொத்த தேசமும் இப்ப சவுலை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் ஒரு நிர்பந்தத்தை உண்டு பண்ணாரு. ஒன்று சொல்றேன், உன்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ, உன் மேல உள்ள ஜப ஆவியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ, கிருபை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ, உன் ஊழியத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ, உன் மேல தேவ கிருபை யாரெல்லாம் அசட்டை பண்ணி, யாரெல்லாம் அதை ரொம்ப உன் மனசு உடைஞ்சு போற அளவுக்கு பேசுறாங்களோ, இந்த பேலியாளின் மக்கள் அனைவரும் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு நிர்பந்தத்தை கர்த்தரே ஏற்படுத்துவாரு. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. உன்னை புறக்கணித்தவர்கள், உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொன்னவங்க, உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்னவங்க, வேற வழியே இல்லை. இந்த பிரச்சனையில உன்கிட்ட வந்தாதான் அவனுக்கு பிழைக்க முடியும். நீ ஜெபிச்சாதான் அவன் மறுபடியும் எழும்ப முடியும். ஒன்ன வச்சுதான் அவன் ஆசீர்வாதமா வர முடியும். ஒரு நிர்பந்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாரு. உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்தை தேவன் உண்டு பண்ணுவாரு. நீங்க பலமுறை அவங்களுக்கு போன் பண்ணி எடுக்காதவர்கள், பலமுறை வீட்டு கதவை தட்டி திறக்காதவர்கள், பலமுறை முயற்சி செய்து உங்களுக்கு வாசலை அடைத்தவர்கள், டோன்ட் வரி, தேவன் ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வருவாரு. அன்னைக்கு அவர்கள் வந்து நிற்பாங்க வாசல்ல. அவர்களே உனக்கு போன் பண்ணுவாங்க, அவர்களே தேடி வருவாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுமா, எனக்காக ஜெபம் பண்ணுப்பா, எனக்காக ஜெபம் பண்ணு, என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் ரட்சிப்பாரு, நீ ஜெபிச்சாதான் கர்த்தருக்கு சுகம் தருவாரு. வருவாங்க. அன்றைக்கு கர்த்தர் ஒன்றை பார்க்க வைப்பாரு. எதை பார்க்க வைப்பார்னா, இவன் தான் தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் என்பதை பார்க்க வைப்பாரு. எல்லா கண்ணும் பார்க்க வைப்பாரு. உன்னை அசட்டை பண்ணவங்க எல்லாரையும் பார்க்க வைப்பாரு. உன் பிள்ளை கேவலமா பேசினாங்களம்மா, அந்த வாத்தியார்ல இருந்து, அந்த டீச்சர்ல இருந்து, உன் பக்கத்து வீட்டுக்காரில் இருந்து, அத்தனை பேரையும் கர்த்தர் பார்க்க வைப்பாரு. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று செய்வார். நம்புறீங்களா? இதை நம்புறீங்களா? நீங்க உங்கள் சத்துருக்களுக்கு தேவன் நீதியை சரி கட்டுவதை பார்க்க வைப்பாரு. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை கர்த்தர் பார்க்க வைப்பாரு. நீங்க சாதாரண ஆள் அல்ல, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் என்பதை கர்த்தர் பார்க்க வைப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த தேதியை குறித்து, இந்த 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 வசனத்தை குறித்து வச்சு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இதுவரைக்கும் பார்க்காத சில காரியத்தை என் குடும்பத்தில் கர்த்தர் பார்க்க வச்சாரு. எதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதை கர்த்தர் பார்க்க வச்சாரு. எதை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு என் மனசு சொல்லுச்சோ, அந்த யோசேப்பை என் கண்ணு பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சாரு.
உங்களை விட்டு போன யோசேப்பை நீ பாப்ப. யாக்கோபே, வேதனையோடு உன் நரை மயிர இறங்க கர்த்தர் விட மாட்டாரு. பார்க்கவே முடியாதுன்னு செத்து போன அனைத்தையும் பார்க்கும்படி உன் கண் எதிரே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாரு. ஹல்லேலூயா. எந்த மகிமையிலிருந்து இப்போ நீங்க இந்த நிந்தனைக்கு இறங்கி வந்திருக்கிறீங்களோ, இந்த நிந்தனையோட உங்க வாழ்க்கையின் ஓட்டமோ உங்க குடும்பத்தின் பயணமோ முடிய கர்த்தர் விட மாட்டாரு. மறுபடியும் ஒரு ஏறு முகத்தை உன் குடும்பத்துக்கு தேவன் கொண்டு வந்து இருந்த அந்த மகிமையில உன்னை நிறுத்தி அதை பார்க்க வைப்பாரு. அதை பார்க்க வைப்பார். இந்த இறங்கு முகம் இது உனக்கான முடிவு அல்ல, நிரந்தரம் அல்ல. இந்த பள்ளத்தாக்க உருவ நடந்த பின்பு ஒரு நீரூற்ற பார்ப்ப, சீயோனில் வந்து நிற்ப, உயரமான ஸ்தலத்தில் உன்னை நடக்க பண்ணுவாரு. இத பார்ப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என் குடும்பத்துக்கு செய்வீங்கப்பான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் படிடுவோம் எல்லாரும். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில், என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறையே. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கை, நான் ஏன் கலங்கப்பா. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிற உம் மகிமை விளங்கும்படி, நீதியின் பாதையில் நடத்தி செல்கிற உம் மகிமை விளங்கும்படி, நாயே என் நாயன் இருக்கும், நாயே கலங்கணும் என் நாயன், என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று கூரை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்ற விருந்து படைக்கின்றே, எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்ற விருந்து படைக்கின்றே, நாயே என் நாயன் இருக்கையில, நாயே என் நாயன். உன் தலையின் மேல ஏறி நடந்தாங்கல்ல, உன் தலையின் மேல ஏறி நடந்து பல விதத்துல உன்னை சிறுமப்படுத்தினாங்கள, அந்த சொல்றாரு, அவர்கள் கண் பார்க்க ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துவத அவர்கள் பார்ப்பாங்கம்மா. உன் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதையும், சத்துருக்களுக்கு முன்பாக, வசனம் அப்படித்தான் இருக்கு, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படு. ஏன் தெரியுமா? முன்பாகனா அவன் பார்க்கணும். உன்னை அவமானப்படுத்தினவங்க, உன்னை சிறுமப்படுத்தினவங்க, அவர்கள் பார்க்கும் வண்ணமாக கர்த்தர் தம் ஜனத்துக்கு ஒரு பந்தியை வச்சிருக்கிறாரு. உன்னை சந்தி சிரிக்க வச்சாங்களே, தெரு தெருவா அவனை அலைய விட்டாங்களே, அங்கங்க உன்னை அலைய விட்டாங்களே, பல விதத்தில் உன்னை சிரிக்க ஆளாக்குனாங்களே, அந்த சொல்ல சந்தி சிரிக்க வச்சவர்கள் முன்பதாக பரம தகப்பன் ஏற்படுத்தின பந்திய அவர்கள் பார்க்க வைப்பாரு. அந்த மேஜையில ஒரே ஒரு சேர் தான் போடப்பட்டிருக்கோம்.
அதுல ஒன்றை கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைப்பாரு. அந்த பந்தியில ஒன்றை கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைப்பாரு. எல்லாரும் நின்றுகிட்டு இருப்பாங்க, ஒன்றை உட்கார வைப்பாரு, ஒன்றை உட்கார வைப்பாரு. யோசேப்பை அவமானப்படுத்தினவங்க அத்தனை பேரும் எகிப்துல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. யோசேப்பு ரதத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் ரதத்துல வலம் வந்து கொண்டு இருக்கிறான். அப்ப எல்லாரும் நினைச்சாங்க, இவனைத்தானே அவமானப்படுத்தணும், இவனைத்தானே அசிங்கப்படுத்தணும், இவனைத்தானே சிறைக்குள் தள்ளணும், இவன் தானே நம்மளை பார்த்து எழுப்பி நின்னான். ஆனா இப்ப அவன் உட்கார்ந்து இருக்கான். மொத்த எகிப்து தேசமே அவனுக்கு முன்பாக எழுப்பி நிற்கி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை யாரோடு பேசுனீங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயம் நீங்க செய்யணும். வந்த ஜனத்தோடு கண்டிப்பா நீங்க அத்தனை பேருக்கு இதை நீங்க செய்யணும். கர்த்தர் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நாங்க பார்ப்போம். இந்த குடும்பங்களுக்கு தேவன் ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு, இந்த சபைக்கு, ஊழியத்துக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறேன். அதை நாங்கள் போகிறோம். பார்க்கக்கூடிய காரியத்தை தேவன் எங்களுக்கு செய்ய போகிறேன். நிறைவேற்றும் மகிமைப்படுத்தும் வார்த்தையை ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். மகிமைப்படும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.